Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 9வது நாளில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொள்ளிடம் கடை வீதி பகுதியில் கழக பொதுச் செயலாளர் மக்களை சந்தித்து வருகிறார். கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் கனதாசன். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தினுடைய 9வது நாளாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டமன்ற தொகுதி கொள்ளிடம் கடை வீதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகின்றிருக்கிறார். இந்த பகுதியிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் தலைமையிலே மிக பிரம்மாண்டமான மலர் மாலையை அணிவித்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஆட்சியில் இருந்த போதும் பல்வேறு மக்கள் நல திட்டங்களை மக்களுக்காக அவர் செய்திருக்கிறார்கள். அதனை மக்கள் எண்ணி பார்க்கிறார்கள். இந்த பகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எப்போது வருவார் என்று எதிர்பார்த்திருந்த அந்த எதிர்பார்ப்போடு பொன்சிரிப்போடு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வழிநெடுகளும் சாலையுடைய இருமுறைகளும் அவர்கள் அந்த பொதுச் செயலாளருடைய வருகை எதிர்நோக்கி உற்சாகமாக வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக 2011 முதல் 2011 வரை அதிமுகவுடைய மக்கள் மனங்களில் நீங்காத புகழோடு மக்கள் நல ஆட்சி செய்திருந்த புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள் பல்வேறு திட்டங்களை இந்த பகுதியில் நிறைவேற்றி இருக்கிறார்கள். குறிப்பாக எருமக்கூர் மாடர்ன் ரைஸ் மில், அதாவது 52 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே திட்டம் கொண்டு வரப்பட்டு நெல் பாதுகாப்பு அறவை செய்யப்பட்ட கூடிய மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலையை இந்த பகுதியிலே மாடர்ன் ரைஸ் மில்லை உருவாக்கி கொடுத்தார்கள். விவசாயிகளுடைய மிகப்பெரிய கனவாக இருந்த அந்த திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த அம்மாவை இன்றைக்கு அந்த மக்கள் எப்படி எழுச்சியோடு எண்ணி பார்க்கிறார்கள் என்பதை இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியும். இந்த கூட்டத்திற்கு குறிப்பாக இது தானாக சேர்ந்த கூட்டம் என்பதை ஒவ்வொருவரும் தங்களுடைய கரங்களில் மலர் இதழ்களையும் மலர் மாலைகளையும் பூக்களையும் வைத்துக் கொண்டு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை உற்சாகமாக வரவேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாகனத்திலே நுழைய முடியாத அளவிற்கு மிக பிரம்மாண்டமான மாலையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அதிமுகவுடைய மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் அணிவித்துக் கொண்டிருக்கிறார். அவரோடு அதிமுகவுடைய நிர்வாகிகள் ஏராளமானோர் அந்த மாலையை அணிவிக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியிலே சாலையுடைய 2 பகுதிகளிலும் அதாவது ஒழுங்கான முறையில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் அந்த கைகளிலே மலர்களோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களோடு மக்களாக நடந்து வரக்கூடிய மக்களுடைய பாதுகாவலர், பெண்களுடைய பாதுகாவலர், விவசாயிகளுடைய பாதுகாவலர், ஏழைகளுடைய பாதுகாவலர், குடிமராமத்து நாயகன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரை வரவேற்பதற்காக இங்கு திரண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை பார்க்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய உற்சாக வரவேற்பை அந்த மக்களுடைய மனதிலே எழுச்சியை பார்க்க முடிகிறது. அதே போன்று இந்த பகுதியிலே எடமணல் கிராமத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலம், அதாவது TNCST மூலம் நெல் சேமிப்பு கிடங்கு கட்டப்பட்டது. 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே இது கழகத்தினுடைய ஆட்சியிலே விவசாயிகளுடைய நலனுக்காக கட்டி கொடுக்கப்பட்டது. சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு CT ஸ்கேன் கொண்டு வரப்பட்டது அதிமுக கழக ஆட்சியிலே. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பகுதியில் வாழை விவசாயம் மிகப்பெரிய விவசாயமாக இருக்கிறது. சாலை முழுவதும் பிரம்மாண்டமாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய கட்டவுட்டுகள், புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய கட்டவுட்டுகள், அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய கட்டவுட்டுகள் அனைத்தையும் சாலையின் இருபுறங்களிலும் வைத்து உற்சாகமான ஒரு வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாலையில் திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களை பார்த்து வாகனத்தில் ஏறி அதிமுக பொதுச் செயலாளர் தன் 2 கரங்களையும் அளித்தபடியே வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த பகுதி கடல் சார்ந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. உப்பு நீர் உட்புகுந்து நிலத்தடி நீர் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக விவசாய நிலங்களை பாதிக்கப்பட்டதை மாண்புமிகு எடப்பாடி அவருடைய கவனத்தில் கொண்டு சென்று குறிப்பிட்ட ஆறுகளில் தடுப்பணைகள் கொண்டு கொடுத்தார்கள். சீர்காழி ஒன்றியம் திருநகரி என்கிற இடத்திலே, அதாவது வெள்ளப்பள்ளம் உப்பாற்றிலே 32 கோடி ரூபாய் கதவணை தடுப்பணை கட்டி கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதே போன்று புதுப்பட்டினம் என்கிற பகுதியிலே தர்காஸ் என்கிற இடத்திலே கிட்டி அணையில் 10 கோடி ரூபாய் கதவணையை தடுப்பணையும் கட்டி கொடுத்தது கழக ஆட்சி. அதே போன்று தென்னாம்பட்டினம் எனும் ஊரிலே நாட்டுக்கணி மணியாற்று என்கிற பகுதியிலே 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கதவணை கட்டி கொடுக்கப்பட்டது. கொள்ளிடம் பகுதியிலே பாசனம் தரக்கூடிய தெற்கு ராஜன் வாய்க்கால் சீர்படுத்தப்பட்டு நீர் ஒழுங்குகள் புதிதாக கட்டப்படுவதற்கான கரையினுடைய இருபுறங்களிலும், அதாவது அதை அமைப்பதற்கான
பனங்காட்டாங்குடி முதல் பழையபாளையம் வரை சீர் செய்ய ஒதுக்கீடு செய்தது 56,45,00,000 ரூபாய். தற்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது பிரச்சார வாகனத்தில் ஏறி சாலையில் 2 புறங்களிலும் திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள், பெண்கள், ஆண்களை பார்த்து கையசத்து வருகிறார். அவரோடு மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய செயலாளர் பவுன்ராஜும் உடன் வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதி முழுவதும் எங்கு பார்த்தாலும் பொதுமக்களுடைய எழுச்சி, உற்சாக வரவேற்பு, பெண்களுடைய மகத்திலே ஒரு பூரிப்பு. 2026 அதிமுக அரியணை ஏறப் போகிறது உறுதி, பெண்களுக்கு பாதுகாப்பு செய்யப்படுவது உறுதி, சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுவது உறுதி. தற்போது ஆளுகிற திமுக அரசு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற அரசாக இருக்கிறது. அதாவது 3 வயது பெண்ணிலிருந்து 80 வயது மூதாட்டி வரை பாதுகாப்பற்ற சூழ்நிலையாக இருக்கிறது. பள்ளிக்கு சென்றால் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை, கல்லூரிக்கு சென்றால் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை, பல்கலைக்கழகம் சென்றால் பல்கலைக்கழக மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை, பல்கலைக்கழகத்திலே பணியாற்றும் பேராசிரியருக்கு பாலியல் தொல்லை, வீட்டிலே தனியாக இருக்கும் மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை, வீட்டிலே இருக்கும் இளம் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற பாலியல் தொல்லை, வெளியில் நடந்து சென்றால் கூட்டு பாலியல் வன்கொடுமை. இப்படி ஒவ்வொரு நொடிக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலையிலே தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்ட ஒரு மாநிலமாக இருக்க வேண்டும் என்றால், சட்டம் ஒழுங்கு கைக்குள் இருக்க வேண்டும் என்றால், ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும் என்றால் அதிமுக அரியணை ஏற வேண்டும் என்பதை இந்த சீர்காழி சட்டமன்ற தொகுதியிலே கொள்ளிடம் கரையிலே இந்த கடைவீதி பகுதியிலே அளிக்கக்கூடிய இந்த உற்சாக வரவேற்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே திறந்திருக்கக்கூடிய ஒரு வெற்றி வாய்ப்பை கூடக்கூடிய வரவேற்பாக அமைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சீர்காழி எருக்கூரிலே வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கட்டிடம், அதாவது மார்க்கெட்டிங் கமிட்டி நிரந்தர கட்டிடம் கட்டுவதற்கு, அதாவது பல லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டது. அதே போன்று வேளாண்மை துறை சார்பிலே வைத்தீஸ்வரன் கோயிலே சேமிப்பு விதை மற்றும் விதை சுத்திகரிப்பு செய்யக்கூடிய புதிய கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டது. வருவாய் வட்டாட்சியில் புதிய அலுவலகம் கட்டி கொடுக்கப்பட்டது. 2017-18 ஆண்டிலே 2.47 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு டெண்டர் விடப்பட்டது. புதிய மாவட்டமாக மயிலாடுதுறை என்கிற இந்த மாவட்டத்தை உருவாக்கப்பட்ட போது மக்களுடைய வசதிக்காக சீர்காழி புதிய வருவாய் கோட்டமாக உருவாக்கி கொடுத்தது கழக ஆட்சி. சீர்காழியில் அண்ணன் பெருமாள் கோயில் என்ற இடத்திலே ஆட்சியோ அலுவலகம் கட்டுவதற்கு 2.50 கோடி ரூபாயை நிதி ஒதுக்கீடு செய்து கொடுத்தது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. பழையார் மீன்பிடி துறைமுகமாற்றிய முகத்துவாரம், திருமுல்லை வாசல் பகுதியிலே மீன்பிடி படகு அணை அமைக்கக்கூடிய தளம், ஆற்றின் முகத்துவாரத்திலே மணல் தூர்வாரப்பட்டு செய்யப்பட்டது என 36 கோடி ரூபாய்க்கு இந்த பகுதியிலே அந்த பணிகள் எல்லாம் செய்து முடித்திருக்கிறது. கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக சீர்காழி ஒன்றியத்திலே 9 ஊராட்சிகளில் 32 குடியிருப்புகளில் 2020 ஆண்டில் 39 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு குடிநீர் வழங்கியது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. மக்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வழங்குவதில் அதிமுக அரசு எப்போதுமே அதில் ஒரு நிலையான ஒரு கொள்கையை வகுத்தது. புரட்சித் தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஏழை எளிய மக்கள் சுத்திகரிப்பான நீரை குடிக்க வேண்டும் என்று சுத்திகரிப்பு நிலையங்கள் மூலமாக இலவசமாக நீர் வழங்கப்பட்டது. புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய ஆட்சியிலும் அது வழங்கப்பட்டது. ஆனால் அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக மக்கள் குடிக்கிற தண்ணீரில் கூட அந்த தண்ணீரையும் நிறுத்திய ஒரு அரசு என்றால் ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசு. தண்ணீரை நிறுத்திய திராவிட மாடல் அரசு என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி குடிக்கிற தண்ணீரை நிறுத்தி ஒரு மாடல் புரட்சி செய்திருக்கிறது ஸ்டாலினுடைய திமுக அரசு. இதுதான் திமுகவின் புரட்சி என்கிறார்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள். கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக சீர்காழி ஒன்றியத்தில் இவ்வளவு பெரிய மெகா திட்டங்களை எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறார். வைத்தீஸ்வரன் கோயில் பேரூராட்சி கூட்டு குடிநீர் திட்டம் 2020 20.29 கோடி, அதாவது அமிர்த் பாரத் திட்டம் 2 மூலம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதன் பிறகு ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று 2011-16 வரை சீர்காழி சட்டமன்ற தொகுதிக்கு வழங்கப்பட்ட பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டால் இந்த கூட்டத்தினுடைய பட்டியலை விட இன்னும் நீண்டு போகிற அளவிற்கு அவ்வளவு திட்டங்களை அதிமுக அரசு செய்து கொடுத்திருக்கிறது. சீர்காழி அரசு மகப்பேறு மருத்துவமனை 1.30 கோடி மதிப்பீட்டை செய்து கொடுத்தது. பரமத்தி வேலூர் மாதிர வேலூரில் இருக்கக்கூடிய காத்திருப்பு பீச் ஆரம்ப சுகாதார நிலையம் கொண்டு வரப்பட்டது. சாமியம் கால்நடை துணை மருத்துவமனை கொண்டு வரப்பட்டது. ஆரப்பள்ளம் ஊராட்சி கோதண்டபுரத்திலே கால்நடை மருத்துவமனை அமைக்கப்பட்டது. பள்ளி கட்டிடங்கள், அங்கல்வாடி மையங்கள் என ஆச்சால்புரம் உயர்நிலை பள்ளி கட்டிடம் கட்டி கொடுத்தது. கொண்டல் பள்ளி கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டது. பகுதி நேர அங்கன்வாடி சின்ன பெருந்தோட்டம் பகுதியிலே அகனி கொண்டு வரப்பட்டது. கொண்டத்தூர் பள்ளியிலே பள்ளி கட்டிடம் கொண்டு வரப்பட்டது. கொள்ளிடம் மேற்கு ஒன்றிய பகுதியிலே பகுதி நேர அங்கன்வாடி மையம் கட்டி கொடுக்கப்பட்டது.
தைக்கால் பகுதியிலே அங்கன்வாடி அணைக்கார சத்திரம் என்கிற ஊராட்சியிலே கொண்டு வரப்பட்டது. வேம்படியில் அங்கன்வாடி கட்டிடம், புளியந்துறையில் தடுப்பணை கட்டி கொடுக்கப்பட்டது 1.46 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே. அதே போன்று கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக மதிப்பீடு 1.56 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கட்டி கொடுக்கப்பட்டது. சீர்காழி ஊராட்சி ஒன்றியத்திலே 1.56 லட்சம் ரூபாய் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம். தடவன்குளம் இருவர் கொலை, அதாவது 1.56 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டி கொடுக்கப்பட்டது. தடவன்குளம் ஜீவா நகர் பாலம் 1.35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில். நல்லூர் உப்பு ஆறு தடுப்பணை 1.25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில். காட்டூர் 1.75 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அணை கட்டி கொடுக்கப்பட்டது. எடமணல் நெல் சேமிப்பு கிடங்கு 2011ஆம் ஆண்டு முதல் 16 கோடி ரூபாய் 63 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். எடமணல் ஊராட்சியில் அரசு நடுநிலைப்பள்ளி கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டது. ஆரம்ப பள்ளி ஆதி திராவிட நலத்துறை சார்ந்த 142 நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியது. சியாலம் எஸ்சி மற்றும் பிசி தெரு மற்றும் காணாங்குளம் பிசி தெரு வருமாதுறை கட்டிடம் அமைத்து கொடுக்கப்பட்டது. சீர்காழி தீயணைப்பு துறைக்கு புதிய கட்டிடம் கொடுக்கப்பட்டது. சீர்காழி கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கட்டி கொடுக்கப்பட்டது. அதே போன்று பாலங்கள் அலுவலகங்கள் என்று பார்த்தால் சூரக்காடு உப்பு ஆறு பாலம், அதே போன்று தென்னங்குடி பாலம், ஆலவெளி சேதமங்கலம் பாலம், அதே போன்று அந்த பகுதியில் இறந்தவருடைய சடலத்தை அடக்குவரம் செய்வதற்கென கரையோரத்திலே மற்றொரு கரையை, அதாவது கரைக்கு கயிறு கட்டி இழுக்கும் சூழல் இருந்ததை மாற்றி கொடுத்தது பாலம் கட்டி அதிமுக அரசு. ஆதமங்கலம் ஊராட்சி பொதுப்பணித்துறையின் மூலம் பாலம் கட்டி கொடுக்கப்பட்டது. எடமணல் பாலம், புளியந்துறை பாலம். இந்த புளியந்துறை பாலத்திற்கு 5.25 கோடி ரூபாய் மதிப்பீடு. எருக்கூர் நவீன அரிசி ஆலை கொள்முதல் நிலையம் 16 கிலோ கொண்ட அந்த 64.50 லட்சம் மதிப்பீட்டிலே கொண்டு வரப்பட்டது. எருக்கூர் 2019ஆம் ஆண்டு 20,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட பருத்தி மற்றும் நெல் பயிர்களை கிடங்கு கொண்டு வரப்பட்டது. புத்தூர் கூட்டுறவுத்துறைக்கு புதிய கட்டிடம் கொடுக்கப்பட்டது. ஆர்டிஓ அலுவலகம் சீர்காழி தொகுதியிலே கொண்டு வரப்பட்டது. திருமுல்லை வாசல் பகுதியிலே மின்சார ஏற்றுமதி இறக்குமதி தளம் அமைக்கப்பட்டது. வாழடைந்த பழையார் துறைமுகம் தரம் உயர்த்தப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க சோழர் கால பழையார் துறைமுகம் சீரழிந்து கிடந்தது. அதனை சோழர்கள் பெயர் சொல்லி ஏமாற்ற திமுக அரசு செய்யவில்லை என்று அதிமுக அரசிடம் வைக்கப்பட்ட கோரிக்கையால் பழையாறு துறைமுகம் தரம் உயர்த்தப்பட்டது. சீர்காழியிலே நீதிமன்ற கட்டணம் புதிதாக கட்டி கொடுக்கப்பட்டது. பழையாறு முதல் திருமுல்லை வாசல் வரை கடற்கரை சாலை அமைத்து கொடுத்தது அதிமுக அரசு. இப்படி பல்வேறு திட்டங்களை அதிமுக அரசு இந்த சீர்காழி சட்டமன்ற தொகுதிக்கு மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை கொடுத்திருக்கிறது. ஒவ்வொரு மக்களும் அதை எண்ணி பார்க்கிற அளவிற்கு அந்த திட்டங்களை அதிமுக அரசு செய்து கொடுத்ததால் இன்றைக்கு அந்த மக்கள் இவ்வளவு பேர் இங்கு கூடி உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். சீர்காழி நகராட்சிக்கு குடிநீர் கொள்ளிடமாற்றிலிருந்து சித்தமலையில் இருந்து சீர்காழி வரை பைப்லைன் பழுதானதை மாற்றி புதிய பைப்லைன் அணைத்து தண்ணீர் கொண்டு வருவதற்கு 10 கோடி நிதி ஒதுக்கீடு செய்தது அதிமுக அரசு. வைத்தீஸ்வரன் கோயில் வாரச்சந்தைக்கு 1 கோடியில் கட்டி கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் இந்த பகுதியிலே விளையக்கூடிய பொருட்களை விவசாய பெருங்குடி மக்கள் நேரடியாக அவர்கள் கொண்டு சென்று அவர்கள் விற்பனை செய்வதற்கு இலகுவாக இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் திட்டத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த சீர்காழி சட்டமன்ற தொகுதி வாழ் மக்களுக்காக புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா, புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த தொகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்படிப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி இருக்கிறார்கள். மக்கள் என்றைக்குமே இந்த தொகுதியிலே இருக்கக்கூடியவர்கள் எண்ணி பார்க்கிற விதமாக அந்த திட்டங்கள் அமைந்திருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு இத்தனை ஆயிரம் மக்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். ஒரு உற்சாக வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த கொள்ளிடம் கடை வீதியே குலுங்குகிற வளருக்கு ஏறக்குறைய அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த மக்கள் கூட்டத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த மக்கள் வெள்ளத்திலே அவரது வாகனம் தவழ்ந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. எழுச்சியோடு ஒவ்வொரு பெண்களும் அந்த புரட்சி தமிழர் வரக்கூடிய காட்சிகளையும் அவர் கையசைக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்தவாறு சாலையினுடைய இரு மருங்கிலும் பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டிருக்கிறார்கள். வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக சீர்காழி புதிய பேருந்து நிலையம் அருகே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அதாவது பிரச்சார வேன் மூலமாக பேசவிருக்கிறார். தற்போது இந்த பகுதியில் பிரம்மாண்டமான ஒரு ரோஜா மாலையை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார். எங்கு பார்த்தாலும் மக்கள் தடைகளாக இருக்கிறது. அரை மணி நேரமாக நடந்து செல்வதாக இருந்தது. நடந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையிலே வாகனத்தில் வரக்கூடிய அளவிற்கு தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அவ்வளவு மக்கள் கூட்டம் இந்த பகுதியிலே திரண்டிருக்கிறார்கள். ஏராளமான மக்கள் திரண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியினால் இந்த பகுதி முழுவதும் மக்களாகவே
பெண்களாகவே, இளைஞர்களாகவே, பொதுமக்களாகவே காட்சியளிக்கிறார்கள். அந்த மக்கள் வெள்ளத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார். அடுத்தது சீர்காழி பேருந்து நிலையமே குலுங்குகிற வகையிலே திறந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் ஏராளமான. சீர்காழி பேருந்து நிலையம் இன்னும் சற்று நேரத்தில் வரவிருக்கிறது. அங்கு அந்த பகுதியிலே ஒரு எழுச்சி உரையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆற்றவிருக்கிறார். இந்த மக்கள், அதாவது சீர்காழி மக்கள் எப்பொழுதுமே மிகப்பெரிய ஒரு சிவத்தலம் இந்த சீர்காழி பகுதியில் இருக்கிறது. குறிப்பாக சைவ சமய குறவர்களா என்று சொல்லக்கூடிய 4 குறவர்கள் முதல் குறவராக, 63 நாயன்மார்கள் முதல் நாயன்மாராக திருஞான சம்பந்தர் பிறந்த ஊர் சீர்காழி. சீர்காழியிலே அந்த திருஞான சம்பந்தர் பிறந்த ஊரிலே இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது பிரச்சாரத்தை 9வது நாளாக தொடங்கி இருக்கிறார். உண்மையிலேயே இந்த எழுச்சி என்பது தானாக தேர்ந்தெடுக்கக்கூடிய எழுச்சி. எப்படிப்பட்ட எழுச்சி என்பதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாகனம் இன்னும் ஏறக்குறைய 48 நிமிடங்களாக கடந்து வந்து கொண்டிருக்கிறது. சாலையை கடக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு உற்சாக வரவேற்பினை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு இங்கு திறந்திருக்கக்கூடிய பெண்கள் எப்படியான ஒரு மனமகிழ்ந்து உள்ளத்திலிருந்து அந்த உற்சாக ஒரு வரவேற்பினை அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்தவாறே கையெழுத்தவரை தொடர்ந்து அவரது வாகனம் மக்களுக்கு மத்தியிலே தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த தமிழகத்திலே காற்றாங்காடுக்கு நிகராக காவல்துறை போற்றப்பட்டதும், அதே போன்ற சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டுக்குள் இருந்ததும், அதாவது ரவுடிகளுடைய கொட்டத்தை கண்ணிமை பார்வையில் கட்டுக்குள் வைத்திருந்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அப்படி வைத்திருந்ததால் தான் மக்கள் எந்தவித அச்ச உணர்வும் இல்லாமல் சாலையில் இரவில் பகலில் நடமாட முடிந்தது. ஆனால் இன்றைக்கு ஒரு பெண் தனியாக நடந்து சென்றால் தற்போது வீட்டுக்கு செல்ல முடியவில்லை. கழுத்தில் இருக்கும் சங்கிலியை அவர்கள் பறிகொடுக்காமல் செல்ல முடியவில்லை. கற்பு போயும் தனது கழுத்தில் இருக்கிற நகை சங்கிலி போயும் அவர்கள் பல்வேறு துன்பங்களுக்கு, காயங்களுக்கு ஆளாக்கப்பட்டு வெளியில் சொன்னால் வழக்கு போடுவதில்லை, காவல்துறை நடவடிக்கை எடுப்பதில்லை. அதாவது கயவர்களால் ஏற்பட்ட புண்ணை விட இந்த கயவர்கள் ஏற்படுத்துகிற புண் அதைவிட வெகுதையாக இருக்கிறது. காவல்துறை மக்களை பாதுகாப்பதற்காக இருக்க வேண்டிய காவல்துறை சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு பிரச்சனையில் அரசியல் தலையீடுகள் இல்லாமல், அதாவது சுதந்திரமாக செயல்பட வேண்டும். யார் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தாலும் அவர்கள் உடனடியாக அவர்களுடைய கொட்டத்தை அடக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த எழுச்சியான வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எப்போதுமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பை விரும்பக்கூடியவர்கள். தங்களுடைய கற்புக்கு இன்னல் வந்துவிடக்கூடாது, இழுக்கு வந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள். ஆனால் நிலந்தோறும் தற்போது மழை நிலவரத்தை போல, காய்கறி நிலவரத்தை போல நம்முடைய தமிழ்நாட்டிலே கொலை நிலவரம் ஒருபுறம் சென்று கொண்டிருக்கிறது, பாலியல் வன்கொடுமை ஒருபுறம் சென்று கொண்டிருக்கிறது, கூட்டு பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்திருக்கிறது, போதைப் பொருள் கலாச்சாரமும் அதிகரித்திருக்கிறது. இவற்றை தடுக்க வேண்டும். அமைதியான ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும். அது அதிமுக அரசால் தான் முடியும். 2026 அந்த இலக்கை இந்த தமிழகம் எட்ட வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை அரியணை ஏற்ற வேண்டும் என்பதுதான் இங்கே திரண்டிருக்கக்கூடிய இந்த பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நீங்கள் பார்க்கக்கூடியது இந்த பகுதியிலே, அதாவது மக்களைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு